ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிம். அதாவது ஸ்டீமி, இன்டென்ஸ் ரொமான்டிக் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சினிமா ட்ரெண்டிங்கில ரொமான்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வருது, எல்லா லாங்குவேஜ்லயுமே வருது. அ எல்லாமே ஓரளவு தான் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் மாரி தான் இருக்கும். இது வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எமோஷனல் ட்ராமா தான். கிட்டத்தட்ட வந்து எவ்வளவோ வருஷம் கழிச்சு வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஹாலிவுட்ல வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் படம் வந்திருக்குது. இதுக்கு மேலேயும் வருமான்றது தான் தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல வந்துட்டு ஹாரரு, அப்புறம் வந்து கிரைம் த்ரில்லர், ஆக்ஷனு, அப்புறம் அனிமேஷன் அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்குது. ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்பலாம் ஒன்றும் வரதில்ல ஹாலிவுட்ல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஹாலிவுட்ல வந்துருக்குது. ஸோ அதுவும் நல்லாவும் வந்திருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் தான். ஏன்னா கொஞ்சம் படத்துலேயும் கொஞ்சம் 2, 3 இடத்துல கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. ஃப்ளாஸு, ட்ராக்லாம் கொஞ்சம் இருக்குது படத்தில். இல்லைன்னு சொல்ல பெர்ஃபெக்ட் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் லெவல் தான் இருக்குது படம். ஸோ பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ட்ராக் ஆகுதோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு வந்து ஒரு ஈடு கட்டுற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் அப்படி இருக்குது. அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே யூகேல எடுத்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 1771ல் பார்த்தீங்கன்னா, எப்படி எந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வந்துட்டு இது பண்ணியிருந்தோம்னா, அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. அவ்வளோ ட்ரெஸ்ஸிங்லேருந்து, மேக்கப்லேருந்து எல்லாமே வந்து அந்த கோத்திக் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அது மட்டும் இல்லாம அந்த வாழ்ந்த மக்களுடைய நேச்சர் எல்லாமே வந்து அப்படியே காட்டியிருக்காங்க. ராவா காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக்கும் வந்து செம்மையா ஹவுசம் மியூசிக்கு. சும்மா பேக்ரவுண்டு அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோயின் டாப் நாட்ச் பெர்ஃபார்மன்ஸு. அடிச்சிக்கவே முடியாத அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. மார்கரெட் ராபின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த பார்பி, அப்புறம் வந்துட்டு இந்த ஜோக்கர் படத்தில், இந்த ஜோக்கர் இந்த இந்த கெட்டப்பில் ஒரு படத்தில் வந்துட்டு இதில் வந்திருப்பாங்க. 2, 3 படத்தில் பண்ணியிருப்பாங்க மார்கரெட் ராபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிச்சிக்கவே முடியாத அளவு. அதே மாதிரி ஹீரோவும் வந்து ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஈடு கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அதாவது வந்துட்டு 5 நிமிஷம் வர கேரக்டர், 10 நிமிஷம் வர கேரக்டர், படத்தில் அப்பப்போ எட்டி பார்க்குற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே தனித்து நிற்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரோல் 5 நிமிஷம் வரையா எனக்கு இந்த ரோல், உனக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரையா உனக்கு இந்த ரோல், அந்த மாதிரி வந்து எல்லாமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அக்செப்ட் பண்ணி நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க படம். அதாவது வந்துட்டு என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டாங்க. யாரை பற்றியும் கவலைப்படல, எதை பற்றியும் கவலைப்படல. அப்படியே வந்து டைரக்டாக எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.